நம்மள நெறைய பேர் டெக்னாலஜி மேல பெரிய ஹோப்பே வச்சிருக்கோம். அது நம்ம வாழ்க்கைய பெட்டராக்கும், சேஃபராக்கும்னு. ஆனா ஹிஸ்டரி இந்த டெக்னாலஜி பத்தி சொல்லுற விஷயமே வேற. The world's most powerful technologies they were never born in peace. They were born when man feared for his survival. They were born during the wars. World War I, World War II இந்த 2 போருமே எடுத்து பார்த்துக்கிட்டா ஒரு சர்வைவலுக்காக நடந்த போர்கள் தான். லட்சக்கணக்கான மக்கள்கள் இறந்தாங்க. நெறைய சிட்டிஸ் அழிஞ்சது. ஆனா இந்த அழிவுல தான் ஒரு கேள்வி உருவாச்சு. மிஷின்ஸால நம்மளுக்காக சிந்திக்க முடியுமான்னு. 1914 தான் வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமன்ஸ் வார்ல மிஷின்ஸ் யூஸ் பண்றாங்க. டேங்க்ஸ், கெமிக்கல் வெப்பன்ஸ், சூப்பர் பிளேன்ஸ்னு. பட் இதுல தான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்றாங்க. ஸ்பீடும் ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு போதாது. நம்மளுக்கு இதையே தாண்டி ஒன்று வேணும். அதுதான் இன்டெலிஜென்ஸ். 1939 தான் வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைம் வார் முன்ன மாதிரி இல்லை. ரொம்ப ஃபாஸ்டாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருக்குது. ஏன்னு பார்த்துட்டா ஜெர்மனி வந்து எனிக்மான ஒரு மிஷினை யூஸ் பண்ணுறாங்க. அந்த மிஷினை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை என்கிரிப்டட் கோட்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை டீகோட் பண்ண ஹியூமன்ஸால முடியல. அவங்களுக்கு ஒரு மிஷின் தேவைப்பட்டுச்சு. இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம். லக்ஸரிஸ்லையும் கியூரியாசிட்டிலையும் ஏஐ உருவாகல. ஒரு வார் டூலாகத்தான் ஏஐ உருவாச்சு. இன்னைக்கு ஏஐ பற்றி நம்ம பேசுகிறதுன்னு பார்த்தா வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸ், சாட் ஜிபிடி, செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்ன்னு சொல்லிட்டே போகலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் அந்த வாரில் தான் போடப்பட்டுச்சு. பிகாஸ் ஒன்லி வார் மேட் அஸ் டு ஆஸ்க், கேன் எ மிஷின் திங்க் லைக் எ மேன்? வேர்ல்டு வார் 2ல ஹிட்லர் யூஸ் பண்ண டேஞ்சரஸான வெப்பன் ஒரு கண்ணோ ஒரு டேங்கோ இல்லை. அது ஒரு மிஷின். அந்த மிஷின் பேர் தான் எனிக்மா. எனிக்மா பற்றி சொல்லணும்னா, எனிக்மா வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டைப்ரைட்டர் மாதிரி இருக்கிற ஒரு டிவைஸ். அது என்ன செய்யும்னா ஜெர்மனியோட மிலிட்ரி மெசேஜஸை என்கிரிப்ட் பண்ணும். அந்த என்கிரிப்டட் கோடை பிரேக் பண்ண ட்ரை பண்ணேன்னா நெக்ஸ்ட் டேவே கோட் மாறி இருக்கும். அந்த கோடை ஜெர்மனியோட எனிமீஸ் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் அந்த மெசேஜஸை டீக்ரிப்ட் பண்ண அவங்களுக்கு டைம் இருக்கும். ஆனால் வார்ன்னு எடுத்துக்கிட்டா ஈச் அண்ட் எவ்ரி செகண்டுமே இம்பார்ட்டன்ட். அந்த டைம்ல தான் ஒரு சயின்டிஸ்ட் வராரு. அவர் பேர் தான் ஆலன் டியூரிங். ஆலன் டியூரிங்கை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு மேத்ஸ் ஜீனியஸ்ன்னு சொல்லலாம். அவர் ஒரு ஐடியா சொல்றாரு. அது என்னன்னா, நம்ம எனிமியோட கோடை பிரேக் பண்ண வேணாம், ஸ்லோவை யோசிக்க வேண்டாம், இதுக்கு ஒரு மிஷினை கிரியேட் பண்ணுவோம், லைட்டிங் ஸ்பீடில் அது நமக்காக யோசிக்கணும். ஸோ ஆலன் டியூரிங்கும் அவரோட டீமும் ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் இந்த பாம்னு வைக்கிறாங்க. இது ஹியூமன்ஸ் மாதிரி திங்க் பண்ணாமல் அது எல்லா வகையான பாசிபிலிட்டிஸ்லையும் லைட்டிங் ஸ்பீடில் ட்ரை பண்ணும், எக்ஸாக்டான மேட்ச் கிடைக்கிற வர. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அந்த பாம் என்ன பண்ணுன்னா ஜெர்மனி மெசேஜஸில் காமனாக ரிப்பீட் ஆகிற வேர்ட்ஸை எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் ஹெயில் ஹிட்லர்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதை யூஸ் பண்ணி பில்லியன்ஸான காம்பினேஷனை டெஸ்ட் பண்ணும், அதோட பெர்ஃபெக்ட் மேட்ச் கிடைக்கிற வர. ஒன்ஸ் பெர்ஃபெக்டான மேட்ச் அதுக்கு கிடைச்ச பிறகு ஓல்டே ஜெர்மனி யூஸ் பண்ண என்கிரிப்டட் கோட்ஸை டீக்ரிப்ட் பண்ணும். ஸோ ஜெர்மனியோட மூவ்மெண்ட்டை ஈஸியாக மானிட்டர் பண்ணலாம். இதை வச்சு எல்லா வகையான அட்டாக்கையும் அவாய்ட் பண்ணலாம். ஷிப்ஸை டைவெர்ட் பண்ணலாம். மெயினாக சொல்ல போனால் தௌசண்ட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸோட லைஃபை சேவ் பண்ணலாம். இந்த மிஷினே டிசிஷன்ஸ் எடுக்கும். அதுவே ராங் டிசிஷஸை ஸ்கிப் பண்ணும். கரெக்டான பேட்டர்னை மட்டும் சூஸ் பண்ணும், லாஜிக்காக ஃபாலோ பண்ணும். இது கால்குலேஷனில் இதைத்தான் ஒரு இயர்லி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஏஐன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து ஒன்று புரியுது, டியூரிங் ஒன்று மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டார், ஹியூமன்ஸால் முடியாத ப்ராப்ளம்ஸை மிஷின்ஸ் சால்வ் பண்ணும்னு. அவரோட பாம் சேஞ்ச் த வார் அண்ட் ஏஐ சைலண்டாக பான் ஆகுது. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சுன்னு மக்கள் எல்லோரும் சந்தோஷமா இருந்தாங்க. உலகம் ஒரு வழியாக அமைதி அடைஞ்சிருச்சுன்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அமைதி ரொம்ப நாள் நிலைச்சிருக்குல்ல. ஏன்னு பார்த்துட்டா புல்லட்ல நடந்த போர் இவ பிரெயின்ல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எல்லோரும் ரொம்ப பயத்திலே இருந்தாங்க. அந்த பயத்தை தந்தது 2 நாடுகள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் தென் சோவியத் யூனியன். சுருக்கமாக சொல்லணும்னா அமெரிக்கா, ரஷ்யா. இது ஒன்றும் துப்பாக்கியில் நடந்த போர் இல்லை, இது அறிவுக்கான போர். இந்த வாரத்தான் கோல்டு வார்னு சொல்கிறோம். இந்த போரில் எனிமீஸ் சந்திக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் தான் அவங்களுக்கு வெப்பன். ஒரு நாலேஜும் பாமை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதுக்காகத்தான் யூஎஸ் 1958ல் டார்பா டிஃபென்ஸ் அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சிஸ்னு லான்ச் பண்ணுறாங்க. அவங்களோட மெயின் மிஷின் என்ன பார்த்துட்டா மனுஷங்களை விட ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுற மிஷினை உருவாக்குங்கிறது தான். எனிமி மிசைல்ஸ் லான்ச் பண்ணால் அதை டிடெக்ட் பண்ண, ஸ்பை ஏர்க்ராஃப்ட் மூவ்மெண்ட் இருந்த ரேடாரில் கெஸ் பண்ண, ஆடியோவில் என்ன மெசேஜ் இருக்குன்னு டீகோட் பண்ண, மனுஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா மனுஷன் எவ்வளோதான் பிரில்லியண்ட்டாக இருந்தாலும் அவன்கிட்ட எமோஷன் இருக்கு. சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவான், டவுட் வரும், மெயினாக டிலே ஆகும். மெஷின்ஸ்க்கு இதெல்லாம் இல்லை. ஸோ டார்பா வந்து ஏஐ பக்கம் வராங்க. இது ஒன்றும் வேர்ல்டு வார் 2ல யூஸ் பண்ணின மிஷின் போல இல்லை, லாஜிக்காக திங்க் பண்ணுறதுக்கு. இது என்ன பண்ணுன்னா பாஸ்ட் டேட்டாவை எல்லாம் கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு பாஸ்ட் டேட்டாவை வச்சு கெஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்பை பிளேன் மூவ்மெண்ட் ட்ராக் பண்ணும். மிசைல் லான்ச் பண்ணுறாங்கன்னா அதோட பேட்டன்ட்டை டிடெக்ட் பண்ணும். இது எல்லாத்தையும் ஏஐ கற்றுக்கும். மிஷின் லேர்னிங்னு ஒரு புது ஃபீல்டே உருவாச்சு. அதில் இன்னும் டீப்பாக போனால் நியூரல் நெட்வொர்க், அதாவது ஒயரில் இருக்கிற ஒரு பிரெயின் மாதிரி,
அப்புறம் கம்ப்யூட்டர் ஃபீட்பேக் லூப்னு இந்த மாதிரி ஃபீல்டு எல்லாம் உருவாச்சு. கம்ப்யூட்டர் ஃபீட்பேக் லூப் இது எப்படின்னா, மெஷின் ஒரு மிஸ்டேக் பண்ணுதுன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் வராம இருக்க அதை ஞாபகம் வச்சுக்கும். நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணும்போது ப்ரீவியஸா இருக்கிறத விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். அதுதான் இங்க வெப்பனா மாறுது. எவ்ரி செகண்டும் ஏஐ ட்ரைஸ் டு இம்ப்ரூவ்ஸ். இது சயின்ஸ் இல்ல, இது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். கோல்டு வார்ல டிசிஷன் எடுத்த மிஷின்ஸ் பப்ளிக் யாருக்குமே தெரியாது. பட் கமாண்ட் சென்டர்ஸ்ல ஏஐ சைலண்ட் சோல்ஜரா உருவாச்சு. அதுக்கு ஃபேஸும் இல்ல, பயமும் இல்ல. ஆனா ஒரு பெர்ஃபெக்டான மெமரி இருக்கு. அதுக்கு எமோஷன்ஸ் கிடையாது. ஆனா அது லாஜிக்கா திங்க் பண்ணும். இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொன்னா கூகுள், ஃபேஸ் ஐடி, சாட் ஜிபிடின்னு இருக்கு. ஆனா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு பேக் ஸ்டோரின்னு பார்த்துட்டா அது ட்ரைனிங் எடுத்த இடம் சாதாரண அமைதியா இருக்கிற கம்ப்யூட்டர் லேப்ல இல்ல. அதுக்கு ஆப்போசிட்டா என்னைக்கும் சத்தமா இருக்கிற போராட்டத்துல தான். அண்டர் கிரவுண்ட் வார் ரூம்ல இருக்கிற சீக்ரெட் மிலிட்டரி லேப்ல தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரைன் ஆகுது. இது கத்துக்கிட்ட முதல் லெசன்ஸ் பார்த்துக்கிட்டா சேட்டலைட் ஸ்பை இமேஜஸ் டீகோட் பண்றது, எனிமி மூவ்மெண்ட்டை ப்ரிடிக்ட் பண்றது, என்கிரிப்டட் மெசேஜஸ் டீகிரிப்ட் பண்றதுன்னு சொல்லிட்டே போகலாம். இந்த மனுஷன் பில்ட் பண்ண மிஷின் நல்லா யோசிக்க ஆரம்பிச்சது. அந்த மிஷின் பல உயிர்களை சேவ் பண்ற லெவலுக்கு வளர்ந்துச்சு. ஆனா இந்த growth புக்ல ஸ்டார்ட் ஆகல, இந்த கோல்டு வார்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வார்ல கன்ஸை விட பெரிய ஆயுதம் என்னன்னு பார்த்துட்டா அதுதான் டேட்டா. யார் டேட்டாவை ஃபாஸ்ட்டாக கலெக்ட் பண்ணுறாங்களோ, யார் அந்த கிடைச்ச டேட்டாவை டீகோட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரியல் வின்னர். அமெரிக்கா அண்ட் ரஷ்யாவோட சேட்டலைட் ஸ்பேஸில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். டெய்லி 100க்கும் மேலே இமேஜஸை கேப்சர் பண்ணும். கேப்சர் பண்ண ஃபோட்டோஸை அவங்களோட மிலிட்ரி பேஸுக்கு அனுப்பி வைக்கும். ஆனால் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டா பிளாக் அண்ட் ஒயிட்டாக பிளர்ராகவும் இருக்கும். எது மிசைலு, எது ட்ரக்கு, எது ட்ரீன்னு கூடி தெரியாது அந்த ஃபோட்டோஸை பார்த்துக்கிட்டா. ஹியூமன்ஸ் அந்த கேப்சர் பண்ண ஃபோட்டோஸை பார்த்துட்டு எதுன்னு கூட டிசைட் பண்ண முடியல. ஸோ அந்த ஃபோட்டோஸை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட கொடுத்து அதுக்கு டீச் பண்ணுறாங்க. ஒரு இமேஜ் பேட்டர்னையும் வச்சு ஏஐ ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுச்சு. மிஷின் லேர்ன் பண்ணுது, இது மிலிட்ரி பஸ், இது டேங்க், இது எனிமி பதுங்கி இருக்கிற இடம்னு. மனுஷன் ஒரு ஃபோட்டோவை பார்த்து யோசிக்கிற டைமில் ஏஐ ஆல்ரெடி அது என்னன்னு சொல்லிடுது. ஃபோட்டோஸில் இருக்கிற ஷேப், ஷேடோ, பொசிஷன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸையும் அனலைஸ் பண்ணி இங்கே எனிமி இருக்கான்னு ஏஐ சொல்லுற லெவலுக்கு ரீச் ஆயிடுச்சு. சேட்டலைட்டில் பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வாரில் சவுண்டு கூட ஒரு சிக்னல் தான். எனிமி ரேடியோ சிக்னல்ஸை ஹிடன் கோட் ஃபார்மில் அனுப்புவாங்க. ஹியூமன் இயர்ஸ்க்கு நாய்ஸ் மாதிரி கேட்கும். ஆனால் அந்த நாய்ஸில் ஒரு பேட்டர்னை ஏஐ கண்டுபிடிக்குது. இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது, ஏதோ ஒரு மெசேஜ் ஹிடனாக இருக்குன்னு கண்டுபிடிக்குது. இங்கே தான் ஸ்பீச் ரெகக்னேஷன் ஒரு டேர்ம் உருவாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கூகுள் அசிஸ்டன்ஸ், அலெக்ஸாவோட பேசுகிற கான்செப்ட் மாதிரி. ஆனால் இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் வாரில் தான் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் அதான் உண்மை. சவுண்டு மட்டும் இல்லை, எனிமியோட ஃபேஸ், பாடி மூவ்மெண்ட், ஈவன் ஏர்பேஸ் மேப்பு மாதிரி விசுவல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஏஐ அனலைஸ் பண்ணி அதை கற்றுக்குச்சு. ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணுறது, இதெல்லாம் ஏஐ டூல்ஸாக டெவலப் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அதோட கோல் என்னன்னு பார்த்துட்டா ஸ்பை மிஷினுக்காக தான். இது எல்லாமே எனிமி பிடிக்கிறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. அப்புறமா தான் வந்துச்சு பேஷியன் ப்ராபபிலிட்டி சிஸ்டம்னு. ஏஐ கெஸ் பண்ணாது, அது சான்சஸை கேல்குலேட் பண்ணும். இந்த சிச்சுவேஷன் 90% டேஞ்சர், 10% சேஃப். ஹியூமன் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஏஐ ரிசல்ட் சொல்லிடும். அந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் மிசைலை ஃபயர் பண்ணலாமா இல்லை ஹோல்டு பண்ணலாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஒரு மிஷினுக்கு ஃபேஸ் இல்லை, ஃபீலிங்ஸும் இல்லை, அது சோல்ஜர் மாதிரி ஃபைட்டும் பண்ணலை. ஆனால் அது வாருக்கு கமெண்ட் பண்ணுது. அதுக்கு மனசு இல்லை, ஆனால் ரொம்ப கிளியராக லாஜிக்காக யோசிக்க தெரியுது. அது கையில் கன்னும் இல்லை, ஆனால் வாரோட எண்டில் அதுதான் டிசிஷனும் இருக்குது. வார் முடிஞ்சாலும் டெக்னாலஜியோட growth மட்டும் ஸ்டாப் ஆகலை. ஆனால் ஒரு கேள்வி மட்டும் மனுஷனோட மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. மெஷின்ஸும் மனுஷங்கள மாதிரி யோசிக்குமா? அப்படி அதை யோசிச்சா அதனால புரிஞ்சிக்க முடியுமா? அப்படி அதை புரிஞ்சுக்கிட்டா அதனால முடிவுகளை எடுக்க முடியுமா? ஸோ 1915 ஆலன் டியூரிங் கம்ப்யூட்டிங் மிஷினரி அண்ட் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு பேப்பர் ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த பேப்பரில் ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறாரு. ஒருவேளை மெஷினால் ஹியூமன்ஸ் மாதிரி ஆன்சர் இல்லை பேச முடிஞ்சா அதையும் நம்ம இன்டெலிஜென்ட்னு சொல்லலாம். ஸோ அவர் ஒரு டெஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. அதுதான் இந்த டியூரிங் டெஸ்ட்னு சொல்லலாம். கான்செப்ட் என்னன்னு பார்த்துட்டா ஒரு மனுஷன் ஒரு மெஷின் கூட கீபோர்ட் யூஸ் பண்ணி பேசுவான். ஒருவேளை மிஷின் பேசுறது ஹியூமன் மாதிரி இருந்து அந்த மனுஷனும் கன்ஃபியூஸ் ஆனானா அந்த மிஷினுக்கு ஒரு வகையான இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னு பார்த்துட்டா மனுஷன் மாதிரி யோசிக்க பேசிக்க தெரிஞ்ச மிஷின் கிட்டத்தட்ட அதுக்கு புத்தி இருக்கிற மாதிரி தான். இந்த டெஸ்ட் கேட்கும் போது சிம்பிளாக இருக்கும், ஆனால் அது சொல்கிற மீனிங்கே வேற. மிஷின்ஸ்க்கு இப்போ ஒரு சம்மு கொடுத்துட்டோம்னா அது சால்வ் பண்ண தெரியும். செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்தா ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணிடும். ஏன்னா இது எல்லாமே ஒரு பேசிக் ஸ்கில்ஸ் தான். ஆனால் ஆலன் டியூரிங்கோட டெஸ்ட்டில் இது ஒன்றும் நடக்கல. மிஷின் நம்மளை மாதிரி பேசி புரிஞ்சுக்கிட்டு பேசி கன்வின்ஸ் பண்ண முடியுமா? இதுதான் இந்த டெஸ்ட்டோட மெயின் ஐடியா. இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணினா மிஷின் இப்போ ஜஸ்ட் மிஷின் மாதிரி இல்லை, அது யோசிக்க தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இனிமேல் அதோட கோல் சிம்பிள் ஆன்சர்ஸை சொல்கிறது இல்லை, ஹியூமன் மாதிரி பேசணும், நம்மள மாதிரி திங்க் பண்ணணும். அப்போதானே அதை இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம். டியூரிங் டெஸ்ட் ஒரு விஷயத்தை மட்டும் ப்ரூவ் பண்ணிடுச்சு. போருக்கு கிரியேட் பண்ணின மிஷின் இப்போ மனுஷன் மாதிரி யோசிக்க ட்ரை பண்ணுது. எப்படி ஒரு விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறதுன்னு, எப்படி மனுஷனை மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு கற்றுக்குது.
அந்த டெஸ்ட்டில் தொடங்கின ஐடியா தான் இன்னைக்கு நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற கூகுள் அசிஸ்டன்ட்ஸ், ChatGPT, சிரின்னு வளர்ந்து நிற்குது. இன்னும் சிலது ஃபேஸ் ரெகக்னேஷன், வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸ், ஸ்மார்ட் சர்ச் இன்ஜின்ஸ் இதாகவும் வளர்ந்து இருக்குது. ஆனால் இதெல்லாம் அந்த டைமில் ஒரு கனவாகவே இருந்துச்சு. இது எல்லாம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த ஒரே ஒரு கேள்வி தான். மெஷினும் மனுஷங்களை மாதிரி யோசிக்க முடியுமா? வேர்ல்டு வார் 2 டைமில் ஒரு மிசைலை லான்ச் பண்ணினா அந்த மிசைல் டார்கெட்டை ரீச் பண்ணுமா இல்லை டார்கெட்டை மிஸ் பண்ணுமா எதுக்கும் கேரண்டி இல்லை. ஆனால் லேட்டராக அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆச்சு. மிசைலுக்கு ஒரு சென்சரை அட்டாச் பண்ணாங்க. அந்த சென்சர் ஏதாவது தப்பு நடந்தால் டிடெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, மிசைல் போய் டார்கெட்டை மிஸ் பண்ணுதுன்னா சென்சார் சொல்லும் டார்கெட் இஸ் மிஸ்டுன்னு. ஸோ மிசைல் என்ன மிஸ்டேக்னு செல்ஃபாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. அதை பேஸ் பண்ணி தான் மிசைல் நெக்ஸ்ட் லான்ச்சில் டைரக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுது. லாஸ்ட் டைம் லெஃப்ட் டர்ன் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, இப்போ சரி பண்ணணும்னு மிசைலை தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இதைத்தான் சைபர்நெட்டிக்ஸோட ஒரு பேஸ்ன்னு சொல்கிறோம். மிஷின்ஸ் அதோட ஓன் மிஸ்டேக்ல இருந்து லேர்ன் பண்ணும். ஹியூமன்ஸ் கரெக்ட் பண்ண வேணாம், அதையே அது கரெக்ட் பண்றோமான்னு டிசைட் அதுவே பண்ணும். அந்த டைம் இது ஒரு ஷாக்கிங்கான கான்செப்ட்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்துட்டா மனுஷன் ஹெல்ப் இல்லாம மிஷின் தன்னோட மிஸ்டேக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் நடக்காம செல்ஃப் கரெக்ட் பண்ணி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணுது. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஹியூபர்ட் வீனர்னு ஒரு சயின்டிஸ்ட் சைபர்நெட்டிக்ஸ்னு ஒரு நியூவா ஒரு ஃபீல்டே கிரியேட் பண்றாரு. சைபர்நெட்டிக்ஸ்னா என்னன்னு பார்த்தா சிம்பிள் தான். மெஷின் அது செஞ்ச தப்ப நெக்ஸ்ட் டைம் அதை அவாய்ட் பண்ண கத்துக்கிறது. கிட்டத்தட்ட மனுஷங்கள மாதிரி தான். மனுஷன் பண்ண தப்புல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிற மாதிரி மெஷினும் அதே மாதிரி நடந்தா அது இன்டெலிஜென்ட் ஆகுது அப்படின்னு வெய்னர் சொல்றாரு. இந்த ஃபீட்பேக் சிஸ்டம், அதாவது மிஷின் லேர்ன் ஃப்ரம் இட்ஸ் மிஸ்டேக், இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கான்செப்டை தான் லேட்டரா மிஷின் லேர்னிங்னு நேம் வைக்கிறாங்க. இந்த கான்செப்ட் சிம்பிளா இருந்தாலும் இம்பாக்ட் ரொம்ப பெருசு. ஏன்னா மிஷின் இது வரைக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுச்சு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட மிஸ்டேக்ல இருந்து கத்துக்க ஸ்டார்ட் பண்ணுது. அந்த தெரியாததை தெரிஞ்சுக்கிற எபிலிட்டியை தான் ஏஐ பிரெயினோட முக்கியமான குணமாச்சு. 1950s ஐபிஎம் இன்ஜினியர் ஆர்தர் சாமுவேல் ஒரு ஐடியா ஒன்று சொல்றாரு. கம்ப்யூட்டர் கிட்ட கேம் பிளே பண்ண சொல்லலாம், ஆனால் அது செல்ஃபா கத்துக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஹியூமன்ஸ் யாரும் அதுக்கு டீச் பண்ணாம. ஸோ அவர் கிரியேட் பண்ண கேம் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு, ரெட் அண்ட் பிளாக் போர்டோட. அவரோட ஐடியா நெக்ஸ்ட் லெவல்ல இருந்துச்சு. எவ்ரி டைம் கம்ப்யூட்டர் லூஸ் பண்ணனா அது யோசிக்கணும் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு. அது நெக்ஸ்ட் கேம்ல அவாய்ட் பண்ணிட்டு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும். அது வின்னும் பண்ணுச்சு. மிஸ்டேக் ரிப்பீட் பண்ணுது, ஸ்டெப் பை ஸ்டெப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணுது. ஒரு கேம்ல லூஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் டைம் வின் பண்ண ரெடியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணின மிஷின் எதுன்னு பார்த்துட்டா ஐபிஎம்மோட 701. அந்த காலத்துல சூப்பர் பிரெயின் மாதிரி ட்ரீட் பண்ணின ஒரு கம்ப்யூட்டர்ல தான். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பார்க்க ஒரு மெட்டல் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த டைம்ல எலக்ட்ரானிக் பிரெயின்ஸ்ல இதுவும் ஒண்ணு. அந்த டைம்ல கம்ப்யூட்டர்ஸ் பெருசா இருக்கும், ஸ்பீடும் கம்மியா இருக்கும். ஆனா மிஷின்ஸ் அதோட இன்டெலிஜென்ஸை ஷார்பன் பண்ணுச்சு, அறிவும் வளர்த்துக்குச்சு, செல்ஃப் லேர்னும் பண்ணுச்சு, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணுச்சு, தன்னைத்தானே மேம்படுத்துச்சு. 1990s வரைக்கும் ஏஐ ஒரு வெப்பன் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஆனால் 90ஸ்க்கு அப்புறம் ஏஐ வெப்பன் இல்லை, இது பிரெயின் மாதிரி யூஸ் ஆகுது. மெடிக்கல் டயக்னோசிஸ், ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன், வாய்ஸ் ரெகக்னேஷன், ஏஐ கார்பரேட் வேர்ல்டில் என்ட்ரி ஆகுது. மெஷின்ஸ்க்கு நிறைய டேட்டா கொடுத்து அதோட பேட்டர்னை ரெகனைஸ் பண்ண சொல்லுறாங்க. இன்டர்நெட் வந்ததும் ஏஐக்கு பில்லியன்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ், வீடியோஸ், டெக்ஸ்ட், ஆடியோ ஃபைல்ஸ் எல்லா வகையான டேட்டாவும் கிடைக்குது. இது எல்லாத்தையும் ஏஐக்கு டேட்டாவா ஃபுட் மாதிரி ஃபீட் பண்றாங்க. 2020 ஏஐ ஒரு மிஷினா ஆக்ட் ஆகாம அது ஒரு திங்கிங் பார்ட்னர் மாதிரி நம்ம கூடயே இருக்கு. சிரி, ஜெமினி இந்த மாதிரி ஏஐ கிட்ட நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கறோம். ChatGPT கிட்ட போயிட்டு சேட் பண்ணி ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்றோம். இந்த டெக்னாலஜி ஹியூமனை ரீச் பண்ணுது. ஆனா இதோட ஆரிஜின் எல்லாமே இந்த வார்ல தான் போடப்பட்டுச்சு. ஏஐ இப்போ இன்ஃபர்மேஷன் ஹேண்டில் பண்ணுது. ஆனா ஃபியூச்சர்ல அதால லைஃபையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்னு சொன்னா நம்ம முடியுமா? இங்கேதான் ஏஐ தன்னோட கேரக்டரையும் மாத்துது. ஸ்மார்ட்டா டிசிஷன் எடுக்காம செல்ஃப் அவேரா எடுக்குது. அதாவது சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சிச்சுவேஷனை ஸ்மார்ட்டா அனலைஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் செல்ஃப் அவேர் பண்ணுது. அதாவது சொல்ல போனோம்னா செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் டிசிஷன் எடுக்குது. கிராஷ் பண்ணாம சேஃபா வண்டியை ஓட்டி இந்த கார்ல இருக்கிற ஹியூமன்ஸோட லைஃபை என்ன வேலை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அழிவுல தொடங்கின ஏஐ நம்மளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி வளர்ந்துச்சு. ஆனா இப்போ நம்ம மொபைல்லயும், நம்ம வீட்லயும், நம்ம டெய்லி யூஸ் பண்ற அப்ளையன்ஸ்லயும் இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல இது என்ன ஆக போறோங்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். சுருக்கமா சொல்ல போனோம்னா இது ஒரு முடிவே இல்லை. இது இன்னும் அப்கிரேட் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கும். புல்லட்டோட பேக்ரவுண்ட்ல மிஷின்ஸ் திங்க் பண்ண ஆரம்பிச்சு சோல்ஜர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி எனிமீஸை ஃபைண்ட் பண்ணணும்னு டிசிஷன் எடுத்து ஸ்லோவா இப்போ மனுஷனை மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஹிஸ்டரி சொல்றது ஒரு பெட்டரான ட்ரூத் தான். பீஸ் பிரிங்ஸ் கம்ஃபர்ட், ஆனா வார் பிரிங்ஸ் இனோவேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான்.